ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். நம்ம திருச்சியில் இருக்கோம். ஸோ திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். ஸோ சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ மார்னிங் வந்து எந்த ஊருக்குலாம் பஸ் போகுது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு சொல்ல தேவையில்லை திருச்சியை பற்றி. திருச்சி வந்து ஒரு மத்திய பேருந்து நிலையம், முக்கியமான ஒரு பேருந்து நிலையம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது சவுத்துலேருந்து சென்னை போகிறதுக்கு திருச்சியை ஸ்கிப் பண்ணாமல் போக முடியாது. அதே மாதிரி டெல்டா ரீஜன்லேருந்து கோயம்புத்தூரோ, திருப்பூரோ, ஈரோடோ, ஊட்டியோ, சேலமோ எங்கே போனாலும் திருச்சி தாண்டா போக முடியாது. அதே மாதிரி அந்த பக்கம் உள்ளவங்களும் வேளாங்கண்ணி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி இப்படி போகிறவங்க கூட திருச்சியை ஸ்கிப் பண்ணாமல் போக முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஊர் தான். அதே மாதிரி நீங்கள் வந்து திருப்பதி போனாலும் சரி, இல்லை பாண்டிச்சேரி போனாலும் சரி, சவுத்துலேருந்து திருச்சியை கவர் பண்ணி தான் போவாங்க. ஸோ அந்தளவுக்கு பிஸியான ஒரு பஸ் ஸ்டாண்டு தமிழ்நாட்டில். பட் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்து புது பஸ் ஸ்டாண்ட் வந்துகிட்டு இருக்குது. விரைவில் வந்து நம்ம அதை எதிர்பார்க்கலாம். ஓப்பனிங்ஸ்லாம் கண்டிப்பாக நம்ம கலந்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி இப்போது எந்தெந்த பஸ்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி நிற்கிறேன், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி. ஸோ உள்ளே போகலாம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே. என்னென்ன பஸ்லாம் அட் ப்ரெசென்ட் ரெடியாக இருக்குது, டிபார்ட் ஆகிட்டுன்னு பார்க்கலாம். டைம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 6:55 ஆகுது. 7 மணி 5 நிமிஷம் இருக்குது. ஸோ நம்ம நிற்கிற பஸ் பே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் போகிறது. எடுத்தோடனே பாருங்கள், திருப்பூர் நிற்கிது. TN 45 வண்டி கனெக்ஷன் ஊட்டி, மேட்டுப்பாளையம், அவினாசி. அடுத்து பாருங்கள், கோயம்புத்தூர் டு கும்பகோணம் வண்டி, கோவை பிரான்ச். 1 to 1ங்க. ஏசி பஸ்ஸு முன்பதி பேருந்து திருச்சி டு கோயம்புத்தூர் கரூர் வண்டி. இதுவும் 1 to 1 தான். இப்போ வந்திருக்குமோ இருக்குது. கரூர் நிற்கிது பாருங்க. ப்ளூ வண்டி எல்லோ ஆயிடுச்சு. குளித்தலை பிரான்ச். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பரமக்குடி நிற்கிது லெஃப்ட் சைடில். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம், பரமக்குடி, காரைக்குடி இதெல்லாம் போகிறது. ஈரோடு போகிறது. கரூர் வண்டி தான். TN 55 போட்டிருக்கு. கரூர் கொடுத்துருக்காங்க. அருண் பிரைவேட் பஸ்ஸு. ஈரோடு போதாருங்க. சேலம் இந்த பக்கம் பாருங்கள். சேலம் புது வண்டி, திருச்சி சேலம் வண்டி. திருச்சி சேலம் பெங்களூர் வண்டி பாருங்கள். தருமபுரி வண்டி பெங்களூர் போகிறது, ஃப்ளைஓவர் சர்வீஸ். அது பார்த்திங்கன்னா NPS நாமக்கல் போகிறது. ஸோ இந்த பக்கம்லாம் பஸ் காணோம். வேலூர், முசிறிலாம் போட்டிருக்கு. TN 32 விழுப்புரம் வண்டிங்க. இது எந்த ஊர் போகுன்னு தெரில. ஏசி வண்டி. KVMனா எந்த ஊர் சரியாக வர மாட்டேங்குது. யாராவது பார்த்தா சொல்லுங்கள். வேலூர் வண்டி KVM 2 போட்டிருக்கு. TN 32 விழுப்புரம். இதுவும் KVM தான். KVM 2 பிரான்ச்சு, வேலூர் ரீஜன். TN 23 இது வேலூர் ரீஜன். அது பார்த்திங்கன்னா விழுப்புரம் ரீஜன். இந்த பக்கம் நிற்கிது பாருங்க. ராமேஸ்வரம் போகுது பாருங்க. துறையூர் வண்டி ராமேஸ்வரம் போகுது. புதுக்கோட்டை, காரைக்குடி, தேவோட்டை அந்த ரூட்டு ராமநாதபுரம். பின்னாடி பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தொண்டி போகிறது 126 ப்ரீமியம் சர்வீஸ். அது திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி, தேவோட்டை, திருவாரணை, தொண்டி. ஸோ 126 சர்வீஸ் அது. இப்போல்லாம் கொஞ்சம் பஸ்ஸு மூவ்மெண்ட் கம்மியாக தான் இருக்குது. காலையில் நைட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குமிஞ்சு கிடக்கும். லாங் ரூட் வண்டி எல்லாம் வந்திருக்கும். இப்போ வந்து பஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் கிடக்கு. மதுரை 1 to 1 ரெடியாக நிற்கிது. RFT ராக்போர்ட். மதுரை டு திருவண்ணாமலைங்க. திருச்சி வண்டி தூரங்குறிச்சி வருது. மதுரை 1 to 1 இதெல்லாம் மதுரை வண்டி. அது பார்த்திங்கன்னா கம்பம் போகிறது. கம்பம், தேனி, திருப்பூர் போட்டிருக்கு. ஆனால் திருச்சி டு கம்பம் போகிற வண்டி மாறி வந்திருக்கு. மதுரை லைன் போகிறது. திண்டுக்கல், தேனி போகிற லைனு. திண்டிவனம் செய்யார் வண்டி, ஆரணி போகிற வண்டி. இது பார்த்திங்கன்னா வெள்ளூர் போகிற வண்டி. வெள்ளூர், திருச்சி, மணப்பாறை, கம்பம் போகிறது, திண்டுக்கல் போகிறது. திண்டுக்கல் 1 to 1 ஏசி
திண்டுக்கல் வண்டி. இது ப்ரைவேட் பஸ்ஸு. எங்கே போகிறது? திருச்சி அன்னவாசல் போகிறது. இது பார்த்திங்கன்னா பொன்னமராவதி போகிறது. பொன்னமராவதி திருச்சி வண்டி. ஸோ இந்த பக்கம் பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தா எம்ஆர்சி திருச்சி தஞ்சாவூர். இதெல்லாம் கும்பகோணம் போகிறது. கும்பகோணம் வேளாங்கண்ணி. இது பாருங்கள் பட்டுக்கோட்டை போகிறதுங்க. பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் வண்டி. கும்பகோணம் கார்பரேஷன். பின்னாடி வர்றதும் பட்டுக்கோட்டை தான். பட்டுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை. ட்ரைசி வருதுங்க, சென்னை போகுது. நாகர்கோவில் திருநெல்வேலி மதுரை திருச்சி. ட்ரைசி கன்னியாகுமரி வண்டி. பக்கத்தில் வர்றதும் கன்னியாகுமரி தான். சென்னை போகிறது. தாம்பரம் கிளாம்பாக்கம் திருச்சி வண்டி. கிளாம்பாக்கம் போகிற வண்டி 3+2. பின்னாடி பாருங்கள் வானவில். வானவில் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறாங்க? சென்னை போகிறாங்க. இது விழுப்புரம் வண்டி. இது பார்த்தீங்கன்னா திருச்சி வண்டி, சென்னை போகிறது. P1 திருநெல்வேலி வண்டி, அதுவும் சென்னை போகுது. ஏசிடிசி. வானவில் மார்த்தாண்டம் சென்னை. 12 hours. மதுரை மல்லி வருதாங்க. மதுரை போகுது. புது வண்டிங்க. BS6 பிரகாஷ் வேகா பில்ட் பண்ண வண்டி. இது ஓசூர் போட்டிருக்கு, பெங்களூர் நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதான் சொன்ன மாதிரியே பெங்களூர் போகுது. இந்த பக்கம் பாருங்கள் குட்டம் வண்டி. ஆனந்த பறவை ப்ரீமியம் சர்வீஸுங்க. அது சென்னை குட்டம். இந்த வண்டி தான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ கமெண்ட் பண்ணாங்க, அப்டேட் பண்ணுங்கள். எடுத்துருவோம், மண்ணை எடுத்துருவோம். அப்படியே அட்டகாசமாக இருக்க வண்டி. ஸ்டிக்கர்லாம் போட்டு டிஎன்இசி பஸ் மாதிரி அழகாக சூப்பராக ஸ்டிக்கிங் பயங்கரமாக போட்டிருக்காங்க. எஸ்சிடிசி ஆனந்த பறவை. இதெல்லாம் வந்திருக்கும் ஒர்க்கு. வண்டி எப்படி நிற்கிது. திருச்சி பெங்களூர் போகிறதான்னு தெரில. எஸ், பெங்களூர் போகிறதா. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வால்வோ நிற்கிது. பெங்களூர்லேருந்து வந்து நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஆல்மோஸ்ட் எல்லா பஸ்ஸஸும் பார்த்துட்டோம். எனக்கு கூட கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. பஸ்ஸு நிற்கிது. அது கிளம்பி போயிடலாம் ஊருக்கு. ஃபுல்லாகவே ஏசிடிசி தாங்க. இந்த ஃபுல்லாக எடுத்து சர்ச்சு ஃபுல்லாக ஏசிடிசி தான். இங்கே நிற்கிது வருங்க வால்வோ. Airwork ப்ளஸ் B11 KSRTC. ஏதோ ஒரு வண்டி கும்பகோணம் போகிற வண்டி. வண்டி மியூசிக்கை பார்த்தீங்களா பேக் சைடு. தூரங்குறிச்சி பெங்களூரு. இதே நம்ம ட்ராவல் பண்ண வண்டி. ஆக்சுவலி அது பார்த்திங்கன்னா நானி ஸ்லிப்பர் கோச் வண்டி. இது பாருங்களேன், போர்டு இல்லாமல் இருக்குது. எஸ் திருச்சியும் போட்டுருக்காருங்க. மதுரை 1-1. திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி நவீன பொது கழிப்பிடம் ஸ்மார்ட் பப்ளிக் டாய்லெட்டுங்க. அது ரீசெண்டாக தான் திறந்து வச்சாங்க சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில். ஸோ உங்களுக்கு வந்து கடைகள்லாம் இருக்குது. டீ சாப்பிட்றோம். ஏசிடிசி வருதாருங்க. திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி. இதை நம்ம செக் பண்ணேன். கொஞ்சம் ரீசெண்டாக இருக்குது. இப்போ தான் பில்ட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. பட்டு நம்ம பேசஞ்சர் கையில் தான் இருக்குது. நான் அவங்க தான் கொஞ்சம் ஒழுங்காக வச்சுக்கணும். ஸோ மெயின்டைன் பண்ண க்ளீனிங்லாம் டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காலை ஈவினிங்லாம் போட்டு டைம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் போகிறவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ தட் அடுத்தவங்க வரவங்களுக்கு கொஞ்சம்
கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லைனா ஏன்னா நிறைய லீக்கேஜ் இருக்குது, அது இருக்குது, உடச்சி போட்டுறாங்க, காணாமல் வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வரவங்க கொஞ்சம் பார்த்து சூப்பராக மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டை பொறுத்த மட்டும் வச்சுக்கலாம், எல்லா ஊருக்கும் வண்டி இருக்கும். எக்ஸப்ட் சில பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வராது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வரும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ துறையூர் போகணும், பெரம்பலூர் போகணும், ஜெயங்கொண்டம் போகணும், அரியலூர் போகணும் அப்படின்னா வச்சுங்களேன், நீங்கள் அந்த பக்கம் போகணும். அந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி பஸ் இருக்கும் உங்களுக்கு. சில பஸ்லாம் பார்த்திங்கன்னா போகும் பெரம்பலூர் போகிறதுக்கு இந்த சென்னை போகிற வண்டிலாம் உள்ள போய் போவாங்க. இருந்தாலும் டெடிக்கேட்டாக பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தான் உங்களுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து எப்போவுமே வண்டி இருக்கும். ஸோ போனால் ஏறி போகிற மாதிரி இருக்கும். வெள்ளூர் திருச்சி பஸ் பாருங்கள், கோல்டன் டெம்பிள் கனெக்ஷன் திருச்சி பழனி வண்டி போதுங்க. தூரங்குறிச்சி திருச்சி கோயம்புத்தூர் ஒரு ராமேஸ்வரம் நிற்கிறாங்க. இந்த பஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு போகாது. எங்கே போகுதுன்னா இங்கே திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே புதுக்கோட்டை போயிடுவாங்க. புதுக்கோட்டை வரைக்கும் நம்ம ரூட்டு ரெகுலர் ரூட்டை தாண்டி திருப்பத்தூருக்கு போயிடுவாங்க. திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடி, ரான்வேடு, ஸோ அப்படி சுற்றி போயிடுவாங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டான ரூட் இது. ஸோ கைஸ், இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த பக்கம் போக ட்ரை பண்ணுங்கன்னு. இது புது வண்டி வருது தான், BS6 வந்த பிறகு ப்ரோ தான் கண்டக்டரு. ஸோ அவரோட நம்ம ஒரு நாள் பயணிக்கிறோம். இது இதோட இன்னையோட இது லாஸ்ட்டு அந்த வண்டி. அதாவது இன்றைக்கி என்னெல்லாமே 21 செப்டம்பர் சனிக்கிழமை இந்த வண்டி லாஸ்ட்டு. நாளைக்கு புது வண்டி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்த பிறகு நம்ம கண்டிப்பாக இந்த ரூட்டில் ட்ரை பண்ணுவோம் ராமேஸ்வரம் வரைக்கும். ராமேஸ்வரமோ ராம்நாடோ. தேவோட்டை நீங்கள் என்ன பண்ணீங்க? இது என்ன தனா கோட்டையா, கந்தவர் கோட்டையா, இல்லை வத்தனா கோட்டையும் போட்டு நினைக்கிறேன். ஆனால் பாதி எழுத்த காணா, வா இத்து. ஆனால் திருச்சி காரக்குடி வண்டி இப்போ வத்தனா கோட்டை போகுது. வள்ளிக்கீரனூர் பக்கத்தில் ஒரு வண்டியாக நினைக்கிறேன்.